வாழைப்பழம் பனானா கேக் பண்ணி காமிச்சிருக்கேன். இது எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பனானா கேக் சொல்லித்தரேன். பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் எல்லாமே நம்ம வந்து நார்மலாக தான் போட்டிருக்கோம். நான் வந்து எலாக்கி அப்படின்ற எலாச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பழம் வந்து 5 பழம் எடுத்திருக்கேன். இங்கே பெருசு பழம் எடுக்கிறதா 2 இல்லை 3 போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து வாழைப்பழம், 1/2 கப்பு வந்து 3/4 கப் மைதா, 3/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப்பு வந்து நார்மல் ஆயில். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுகர், இந்த நாட்டு ஜாக்ரி பவுடர் 1/4 கப்பு, சர்க்கரை 1/4 கப்பு, 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்சு வந்து சால்ட்டு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம வால்நட் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மசிச்சிட்டேன். இப்போ வந்து சின்னமன் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் விட்டுடலாம். 3/4 கப் மைதா, 3/4 கப் கோதுமை மாவு. இப்போ வந்து ஆயில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். வெல்லம், ஜாக்ரி பவுடர், சுகர், உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துடலாம். இப்போ வந்து எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வந்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வால்நட். இப்போ வந்து நம்மளோட மிக்சிங் ரெடி ஆகிடுது. இந்தமாரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் கடாய் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மைக்ரோ ஓவனில் வைக்கிறது 180 சென்டிகிரேட்டில் வந்து 30 மினிட்ஸ் வைக்கணும். இதில் வந்து நமக்கு எப்படியும் ஒரு 35-40 நிமிஷம் ஆகும். இந்தமாரி ஒரு பவுலில் வந்து பட்டர் பேப்பர் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி கடாயில் ஒரு 35-40 மினிட்ஸ் வச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட பனானா கேக் ரெடி ஆகிடுது. 40-45 நிமிஷம் பக்கம் ஆகும். இது நல்லா வெந்திருக்கு. வெந்த உடனே நம்ம எடுத்து அந்த கடாயிலேருந்து வெளியில் வச்சுட்டு ஒரு கிளாத்து போட்டு மூடி வைங்க, பிளேட் போட்டு மூடாதீங்க. இப்போ வந்து நான் இதை வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அழகாக ஒட்டாமல் சூப்பராக கண்டி வந்துடுது. இப்போ இதை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்கு. பனானா கேக் ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் பார்த்தேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.